E20 என்னடா இது? நம்ம T20 தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா E20 அப்படின்னா, மோடி ஏதோ கண்டுபிடிக்கிறாருல, அதுல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான் இந்த E20. என்னது? பெட்ரோல் வந்து விலைவாசி ஏறுது, இல்ல பற்றாக்குறையா இருக்கு, அதனால எத்தனால் கலந்து நீங்க வந்து பெட்ரோல் ஓட்டலாம் அப்படிலாம் சொல்லிட்டு, ஈரான் போர் காரணம், இல்ல கச்சா எண்ணெய் பற்றாக்குறை, இப்படின்னு என்னென்னலாம் கம்பி கட்டுற கதைலாம் இந்த கவர்மெண்ட் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்களா, பிஜேபி கவர்மெண்ட். அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு மோடி அரசு E20 அப்படின்னு சொல்லி 420 வேலையை செஞ்சுட்டு. ஆமாங்க, ஏன் 420 சொல்றேன்னா, இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள், நீங்க யாரை வேணா எடுத்துங்க, என்ன வேணா செக் பண்ணுங்க. ஏன்னா டெய்லி நம்ம பார்த்தோன்னா பல இடங்கள்ல போலீஸ் வண்டியை பிடிக்கிறான். அதுக்கு பல காரணங்கள் இல்லை, அது இல்லை, அப்புறம் வண்டி ஃபைன் போடுறானா ஏதோ பண்றானுங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான சாதாரண லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லை, வண்டிக்கு ஆர்சி புக் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, பல பிரச்சனை இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த E20 சம்பந்தமானது அப்படின்னா, இதுக்கு தகுந்த இன்ஜின்கள் இருக்கணும், அதுக்கு தகுந்த வண்டிகள் இருக்கணும். இப்பதான் அது ஏதோ வந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்பொழுது பல வண்டி, பல மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் பழைய வண்டிலாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கான பயன்பாட்டிலே இல்லை. இப்படி ஒரு நிலைமை அவங்களோட நிலைமை. அப்ப இது கொண்டு வந்தெல்லாம் தெரியல. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த பெட்ரோல் போட போட என்ன நடக்குதுன்னா, பல இடங்கள்ல வண்டி வந்து ஸ்டார்டிங் டபுள், பல இடங்கள்ல போராட்டம், பல பெட்ரோல் பங்குல பிரச்சனை. இதெல்லாம் யார் எதிர்கொள்றா? சாதாரண எளிய மக்கள் தான் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. எந்த வேலைக்கு போறவங்க யாருமே வந்து டேங்க் ஃபில் பண்ணி ஓட்டுறவங்களா இருக்காங்களா? 100 ரூபாய்க்கு போடு, 200 ரூபாய்க்கு போடு, 500 ரூபாய்க்கு போடு, இப்படி அன்றாடம் தினக்கூலியா ஓடக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்கள் தான் இந்த பெட்ரோல் போடுறாங்க. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, E20 பெட்ரோல் போட்டா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கணும். பெட்ரோல் விலையை குறைச்சாங்களா? இல்ல. நீங்க வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதா சொன்னீங்க. அப்ப அதன் மூலியமான நெருக்கடி, போர் காரணம் சொன்னீங்க. இப்ப அப்படி எதுவும் எந்த நடவடிக்கையும் செய்யல. ஆனா செய்யாம என்ன நடக்குது? கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிக்கப்படுது. ஆனா இந்த E20 பெட்ரோலை பக்கத்தால நாடு பூட்டான் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. குறிப்பா அங்க எவ்வளவு பெட்ரோல் தராங்க இந்திய அரசு அப்படின்னா, இவங்க தான் கொடுக்குறாங்க, மோடி அரசு தான் கொடுக்குது. 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் லிட்டரு அங்க கொடுக்குற நல்ல பெட்ரோல். ஆனா இந்த சொந்த நாட்டு மக்களுக்கு 110 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிற. கேவலமா இல்லையா? இது நம்ம மக்கள் கேள்வி வைப்பானாமா? 60 ரூபா பெட்ரோல் இன்னைக்கு 110 ரூபா விற்குது. இது ஏன் உயர்ந்தது? எதற்காக உயர்ந்தது? இதனால என்ன பலனு? யார் சம்பாதிக்கிறா? யார் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறா? 50 ரூபா 60 ரூபாய்க்கு பூட்டானுக்கு கொடுக்குற அந்த பெட்ரோல் இருக்குல்ல, அதுல அம்பானி நிறுவனங்கள் எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறான்னு தெரியுமா? 50 ரூபா 60 ரூபாய்க்கு கொடுக்குற லிட்டர், அந்த லிட்டருக்கு கொடுக்குறது அதுக்கே பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறானா, இந்தியாவில் 110 ரூபாய்க்கு கொடுக்குறானுங்க. எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிப்பானுங்க. இப்போ ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சுதான் இவங்க சொத்து சேர்த்துட்டு ஆசியாவில் பெரிய பணக்காரன், அமெரிக்காவில் பெரிய பணக்காரன், உலகத்திலே பெரிய பணக்காரன்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க என்ன? வண்டி எதுவுமே ஸ்டார்ட் ஆகலைன்னு நம்ம வந்து தினம் தினம் மல்லு கட்டிட்டு கிடக்கிறோம், சண்டை போட்டு கிடக்கிறோம். இப்போ இந்த கேள்வியை அவர் நிதின் கட்கரி அவர்கிட்ட கேட்டா, ஒரு நிருபர் கேட்குறாங்க, இந்த மாதிரி எத்தனால் கலந்த பெட்ரோல் போட்டதுனால என்னோட வண்டி மைலேஜ் பிரச்சனைங்க அப்படிங்கள, நீங்க என்ன பெரிய நிபுணரா அப்படின்னு அவர்களே நோஸ்கட் பண்ற அளவுல நிதின் கட்கரி பண்ணியிருக்காரு. ஆனா நிதின் கட்கரியுடைய பையன் தான் இந்த எத்தனால் ஃபேக்டரி மூலயமா பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி இன்னைக்கு லாபம் பார்த்துட்டு இருக்கானுங்க. யாரு? இந்த நாட்டு மக்களுடைய வயிற்றுல அடிச்சு. அப்ப அன்றாடம் மக்கள் நாம் வாகன பயன்பாட்டுக்கு பஸ்ஸோ மற்ற காரோ இல்ல டூ வீலரோ இதை சார்ந்துதான் நம்ம இருக்கோம். அப்ப இதுல கொள்ளையடிக்கிற வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறாரு. இது பத்தாதுன்னு ஏற்கனவே மக்கள் தரக்கூடிய பல ரேஷன் பொருள், இந்த இந்திய உணவு கழகம் அங்க கிடக்கிற அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டுக்கான அரிசியில தண்ணி அடிச்சு அதை ஊற வச்சு அதை வந்து அப்புறமா வந்து எத்தனாலுக்கு அந்த ப்ராசஸுக்கு போறதுன்னு அப்படி பல ஆயிரம் டன் அரிசிகளை இப்படியான வேலைகள்ல மாத்தினாங்க. இப்படி கொள்ளையடிப்பதை தான் இந்த மோடி அரசு செய்து கொண்டு இருக்கிறது. மக்களை எப்படிலாம் சுரண்ட முடியுமோ அதெல்லாம் நடக்குது. ஆனா மக்கள் என்ன, இந்த 420களை பத்தி கவலைப்படாம நம்ம இதை நான் 1 ரூபா ஏத்துறானா 2 ரூபா ஏத்துறான் நம்ம கண்டு காணா போயிட்டு இருக்கோம். எவ்வளவு அடிச்சாலும் உதைச்சாலும் வெக்கம் இல்லாத மானம் இல்லாத வாங்கிட்டு போயிருக்கோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க இந்த அயோக்கிய பயலுங்க பக்கத்தால நாட்டுக்கு, இலங்கைக்கு, பூட்டானுக்கு போன்ற நாடுகளுக்கு லிட்டரு 50-60 ரூபா தரவன் ஏன் சொந்த நாட்டு மக்களுக்கு தர்றதில்ல? அது எனக்கே கேள்வி கேட்கிறோமா? கேட்டா இஸ்லாமியர் பிரச்சனை, மாட்டுக்கறி பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த கலவரத்தை கட்டமைப்பது என்பதா இவர்கள் செய்கிறார்கள். மக்களாகிய நாமும் இதை கேள்வி கேட்காமல் இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், இப்படி கடந்து போறதோட விளைவு எந்த மாற்றமும் வராது. எதிர்த்து நின்று குரல் கொடுக்கணும், போராடணும். இந்த சங்கிகளையும், இந்த RSS காரர்களையும், இந்த BJP காரர்களையும், இந்த கலப்படமான அயோக்கியர்களை நாம் தோலுரிக்காமல் எந்த மாற்றமும் வராது. ஆகையால் E20 மூலமாக
இந்த 420 மோடி அரசு மக்களை ஏய்க்கிறது. இதற்கு எதிரான போராட்டத்துக்கு மக்கள் அணிதிரள வேண்டும்.